அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளில் கூட நாம் வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லோரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவனை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவளோட கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நாம் இந்த வேளையிலே நம் தலைகளை தாழ்த்துவோம், நம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நீடிய சாந்தம் நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் ஆண்டவரே முடிவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த வேளையிலே என்னுடைய குறைகள், குற்றங்கள், தப்பிதங்கள், பிழைகள் யாவற்றும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நீ அனுப்புவீராக. கர்த்தாவே, அது ஆண்டவரே எங்களை கர்த்தாவே அது என்ன செய்ய சித்தமா இருக்கிறதோ அதை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் கூட ராஜா, உங்களுடைய வார்த்தையானது கடந்து வரும் பொழுது அது எல்லாவற்றையும் சரி செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கூட ராஜா, இந்த கர்த்தாவே உயிர்த்த இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் வாஞ்சியாய் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். இதோ எங்கள் ஆத்மா பலன் கொள்ளத்தக்கதாக, வெளிப்பாட்டினாலே கலிகூடத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுக்கு காணப்படுகிற பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளும். எல்லா கர்த்தாவே ஆண்டவரே, கனநித்திரன் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். கர்த்தாவே, நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட செபிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காரலாம் சகோதர சகோதரிகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சகோதர சகோதரிகளே, காலமானது போய்கொண்டிருக்கிறது. நாம் காலத்தை
நோக்கி போகவில்லை, நாம் கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே மெய்யாகவே நம்மளை ஜீவனோடு காத்திருக்கிறார். நம் தேவையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்திருக்கிறார். அதற்காக நாம் எவ்வளவோ நன்றி உள்ள நபராக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வேளையில் கூட நாம் பார்க்க போற செய்தி, அது தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்ற செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியானது 1954 வருடம் கொடுக்கப்பட்ட செய்தியாகும். இந்த செய்தியிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அது எவ்விதமா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோமானால் இங்கே தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்துல இருக்கவன் அவனால நன்றாக ஜெபிக்க முடியும். இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்டை நாம் பார்க்க போகிறோம். நன்றாக ஜெபிக்க முடியும், தாழ்மையான இருதயம் அவன் இருக்கும், விசுவாசம் இருக்கும், தேவனுடைய ஜெபத்தை கேட்பார், சுகம் தருவார். அது மட்டுமல்ல, தேவன் அவனை நடத்துவார். இல்லையா? ஆமா, இந்த செய்தியின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இல்லையா? ஆமா, இங்கே தீர்க்கதரிசி பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், செய்தியிலே அவர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். திரு ராபர்ட்ஸ் அவர்கள் ஒரே நேரத்தில் தீர்க்கதரிசி பிரணாம் 2 பேருக்கு ஜெபிக்கும் நேரத்தில் திரு ராபர்ட்ஸ் என்கிற ஊழியக்காரர் 500 பேர் ஜெபம் பண்ணுவார். இல்லையா? அவ்விதமாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். நான் 2 பேருக்கு ஜெபிக்கிற நேரத்தில் அவர் அவ்வளவு பேருக்கு ஜெபிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசி விதமா சொல்றாரு. அது ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற அவிதமான காரியங்கள் என்று அவர் இதுல பகிர்ந்து கொள்கிறார். இல்லையா? ஆனாலும் தீர்க்கதரிசி 2 பேருக்கு ஜெபம் பண்ணாலும் என்ன நடக்குங்க? மகத்தான அற்புதங்களை அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். இல்லையா? தேவனோடு தனிப்பட்ட ஒரு அனுபவம் உடையவன் அவன் நன்றாக ஜெபிப்பான். இல்லையா? ஆமா, அவன் 100 பேருக்கு ஜெபிக்கிறான், 200 பேர் ஜெபிக்கிறான் என்றதெல்லாம் காரணம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அவன் ஒருத்தருக்கு ஜெபித்தாலும் அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். இல்லையா? கேட்டு அவனை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஒரு மகத்தான காரியம். இல்லையா? தேவனோடு தனிப்பட்ட அனுபவம் உடையவன் அவன் நன்றாக ஜெபிப்பான். கர்த்தராகிய தேவன் அவனுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுப்பார். இல்லையா? அது மட்டும் அல்ல சகோதர சகோதரிகளே, அவர் சொல்கிறார், பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட் என்று ஒரு பிரசித்தம் பெற்ற ஊழியக்காரர்களை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பில்லி கிரஹாமை குறித்து அவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி பிரணாம் அவர் என்ன அப்படி விதமாக சொல்லுகிறார் என்றால், திடீரென்று பில்லி கிரஹாமுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. ஏதோ ஒரு அவருக்கு சிறுநீர் அடைப்பு, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு வியாதி என்று சொல்லுகிறார். இல்லையா? அவர் ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திரும்பி சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன், அப்போது நான் பரிதாப உணர்வினால் அங்கே நின்று தேவன் அவரை விடுவிக்கும்படி ஜெபித்தேன் என்று சொல்கிறார். இல்லையா? பாருங்க, பில்லி கிரஹாமுக்கு சொல்றாரு, தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னோடு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். பில்லி கிரஹாமுக்கு என்ன அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உபதேசம் உண்டு. தெய்வீக சுகமளித்தலை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரா இருக்கிறார். இல்லையா? ஆனா அத்தனை சொல்லுறாரு, பில்லி கிரஹாம் ஒருவேளை தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னோடு அது ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் என்று சொல்லி அவருக்கு தெய்வீக சுகமளித்தலுக்காக தீர்க்கதரிசி பிரணாம் அவருக்காக ஜெபிக்கிறார். இல்லையா?
பாருங்க, தேவன் அவரை அந்த பலவீனத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சொல்றார் கிறிஸ்தவர்கள் யாவரையும் நம்முடைய சகோதரருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஜெபிப்பது மட்டுமல்ல, எல்லாரையும் நீங்க சகோதரனுக்காக ஜெபிங்க என்று அவர் பிரஷர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தம்மால அதாவது உபதேசத்துல வேறுபாடுகள் இருந்தாலும் அவரை தீர்க்கதரிசி பிரணாம் அவரை நேசித்தார். நேசித்த மட்டுமல்ல, அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். இதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். யாருக்கெல்லாம் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கோ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். மிகுந்த பாரத்தோடு ஜெபிப்பார்கள். அவன் ஸ்தாபனத்தில் இருக்கலாம், அவன் சிஎஸ்சியில் இருக்கலாம், ஆர்சியில் இருக்கலாம், பெட்டிகாஸ்டில் இருக்கலாம். ஒருவேளை அந்த சகோதரனுக்கு உடல்நிலை சளி என்று கேள்விப்பட்டால், ஏதோ ஒரு பிரச்சனை என்று கேள்விப்பட்டால் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். அவர்கள் தான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உடையவர். அல்லேலூயா. இவ்விதமாக பில்லிகிராமுக்காக தீர்க்கதரிசி பிரணாம் ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறார். பாருங்க, சொல்றாரு, அவருக்கு தேவன் சுகம் கொடுத்தார். இல்லையா? ஆமா. விதமாக தீர்க்கதரிசி அவருக்காக ஜெபித்தார் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனோடு தனிப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த காரியத்தை செய்வார். இல்லையா? சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கலாம். இப்பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்க என்ன காரியம் என்பதை நாம் பார்க்கலாம். இல்லையா? ஆமா. 3ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெப வேளையாகிய, பாருங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இல்லையா? போதும். ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னா எத்தனை மணிக்குங்க? இல்லையா? சாயங்காலம் 3 மணி என்று அர்த்தமாகும். சாயங்காலம் 3 மணிக்கு தான் அங்க என்ன சொல்றதுன்னா அங்க ஜெப வேலை. அந்த சாயங்காலம் 3 மணிக்கு ஜெப வேலையில பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாய் அவர்கள் தேவாலயம் போகிறார்கள். அப்பொழுதுதான் தன் தாயின் வயிற்றில் இருந்த சப்பானி ஒருத்தனை பார்க்கறாங்க. அவனை சுமந்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு அருகில் சில பேர் வைக்கிறாங்க. இல்லையா? அவங்க வைக்கும் பொழுது அவன் எதற்காக கொண்டு அங்க விடுகிறார் என்றால், அவன் பிச்சை கேட்கும்படிக்கு தினந்தோறும் அங்க பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர். நமக்கு எல்லாம் வேத வாக்கியம் தெரியும், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. இவ்விதமாக பிச்சை கேட்கிறான் அவன். ஆனால் இங்கே அந்த நாள் ஒரு மகத்தான நாளாக இருந்தது. அன்றைக்கு அவன் பிச்சை கேட்கும்படி அதே போல அவன் அங்கு உட்கார்ந்தான். அன்று பேதுரும் யோவானும் அங்கே ஜெபாலயத்துக்கு வந்தான். அந்த நாள் ஒரு வித்தியாசமான நாள். 3:7 வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். நன்றாக நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வலது கையினால் தூக்கி எடுத்தான், தூக்கி பிடித்து விட்டான். வாசிங்க. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே கால்களும் அவன் பலன் கொண்டது. வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். பாருங்க, அவன் குதித்து, நன்றாக கவனிக்கணும், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நன்றா பாருங்க. உடனே ஜம்ப் ஆகிறான். ஃபர்ஸ்ட் அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆகி நிக்கிறான். நின்றது மட்டுமல்ல, இப்போ நடக்கிறான். நடந்து திரும்ப குதிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறமாக அவன் தேவனை துதித்துக் கொண்டு அவளோடு கூட அங்கே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்பொழுது அவன் ஆலயத்துக்குள்ளே சென்றான். இந்த நாள் வரைக்கும் அவன் எங்க போலங்க? ஆலயத்துக்குள்ள போல. அவன் வெளியிலே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த நாள் ஒரு மகத்தான நாள் அவனுக்கு. அவன் பாருங்க ஆலயத்துக்குள் சென்றான். பாருங்க, அவன் ஆலயத்துக்குள்ளே செல்லும்படிக்கு யார் அவனுக்கு உதவி செய்தார் அப்படின்னு பார்த்தோமானால் அவருக்கு தேவன் உதவி செய்தார்.
பேதுருவும் யோவானை கொண்டு தேவன் அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்தார். சொல்கிறார், இந்த காரியமெல்லாம் எப்படி ஒரு நாளை செய்ய முடியும், ஒரு மனிதனால எவ்விதமாக செய்ய முடியும் என்றால், சகோதர சகோதரிகளே, அப்படியானால் பேதுருவுக்கும் யோவானுக்கும் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இங்கே வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க, அவங்ககிட்ட இருந்தது நாமம், இயேசுவின் நாமம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவரிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்ல, ஆனா அந்த நாமத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும், அவருடைய நாமத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், நாம் அந்த நாமத்தை பெற்ற ஜனங்கள். அது மட்டுமல்ல, ஒரு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சகோதர சகோதரிகளே, அந்த அனுபவத்தை அவர்கள் எப்ப பெற்றார்கள் என்றால், அதுதான் பெந்தகோஸ்தே நாள். அந்த பெந்தகோஸ்தே நாள்ல தான் அவர்கள் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றார்கள். அந்த அனுபவத்தை தான் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்க வெளிப்படுத்தினாங்க. இதோ தேவனாகிய கர்த்தர் அந்த பிச்சைக்காரனுக்கு தேவன் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. வலது கையினால் அவனை தூக்கி விட்டாங்க. தூக்கி விடும்போது என்ன, எப்படி அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்திருக்கும்? பேதுருக்கு என்ன உணர்வு இருந்திருக்கும்? அல்லேலூயா. தூக்கி விட்டா நடப்பான் என்ற விசுவாசத்தோடு அவனை தூக்கி விட்டான் பேதுரு. உடனே அவன், வேதவசனம் சொல்லுகிறது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவன் செய்ததை அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் நம்ம இவ்விதமாக காரியங்கள். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். நமக்கும் விதமாக தேவனோடு ஒரு தனிப்பட்டம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து இவ்விதமான மகத்தான அற்புதங்களை அவர் செய்வார். ஆமா சகோதர சகோதரிகளே, விதமான அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருந்தால்தான் இன்றைக்கு நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். இதே மாதிரி காரியங்களை தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். அதை குறித்து அவர் பேசுகிறார். அந்த இடத்துல நம்ம அதை குறித்து நாம் பார்க்கலாம். இல்லையா? ஆமா, நம்ம அந்த அவருடைய செய்தியில பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், கவனிங்க, நம்முடைய ஐக்கிய தேச அரசாங்கத்தில் ஒருவரான காங்கிரஸ் உறுப்பினர் உப்ஷா என்று சொல்கிறார். அமெரிக்கால ஐக்கிய தேச அரசாங்கம், அங்க 2 பார்ட்டி இருக்கிறது. அதுல காங்கிரஸ் பார்ட்டி ஒன்று இருக்குது. அந்த காங்கிரஸ் பார்ட்டியில ஒரு உறுப்பினராக இருந்தவர், அவர் பெயர் உப்ஷா. நீங்க இந்த காரியத்தை, இந்த செய்தியை நீங்க நன்றாக கவனிப்பீர்களானால் நீங்கள் அநேக காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அவர் பெயர் உப்ஷா. அவர் அமெரிக்காவில் உள்ள ஐக்கிய தேச அரசாங்கத்தில் ஒருவரான அவர் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தார். அவர் சுகமடைந்ததை குறித்து தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார். அவர் சொல்றாரு, அவர் சுகமடைதலை குறித்து நான் இப்பொழுது சாட்சி சொல்ல போகிறேன் என்கிறார். நான் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலில் அவர் இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு கூட்டமானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் சகோதரர் பாக்ஸ்டர் என்பவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ண முடிந்ததுமே தீர்க்கதரிசி அவர் ஜெபிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கே பிரசங்கிக்கவில்லை தீர்க்கதரிசி, ஆனால் அவர் ஜெபிப்பதற்காக அங்கே சென்றிருந்தார். இந்த பாக்ஸ்டர் என்பவர் பிரசங்கத்தை முடித்த பிறகு அவர் அந்த மேலே போய் நிற்கிறார் தீர்க்கதரிசி. இப்ப ஜெப அரிசிக்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது.
அந்த ஜப வரிசையிலே அவர் அந்த ஸ்டார்ட் பண்றார். ஜப வரிசையில ஒவ்வொருக்காக ஜெபிக்க துவங்கின பொழுது தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்துல என்னன்னா, ஒரு சிறு பையன் வைக்கோல் குவியலில் விளையாடி கொண்டு இருக்கிறதை கண்டேன். வைக்கோல் போடப்பட்டு அதுக்குள்ள அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். வைக்கோல் அதிகமாக நிறைய வைக்கோல் போடப்பட்டிருக்கிறது. அந்த வைக்கோல் அவன் துள்ளி ஆடி குதித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்க்கிறார் அவர் தரிசனத்துல. அவன் கீழே விழுந்து தன்னுடைய முதுகெலும்பை உடைத்துக் கொண்டான். அவன் கீழே விழுந்து அவன் முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. அப்பொழுது திரு சொல்கிறார், அப்போது ஒரு வெள்ளை மீசையுடைய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய கண்ணாடியை கீழே அணிந்தவராய் அவனுடைய முதுகுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். முதல்ல அவன் அந்த வைக்கோலில் விளையாடுறத ஒரு தரிசனமாக தேவன் காண்பிக்கிறார். அடுத்ததாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு வெள்ளை மீசையுடைய ஒரு மருத்துவர் அவனுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்ததை அவர் காண்கிறார். அந்த மனிதன் சொல்றாரு, அந்த சிறு பையன் இப்பொழுது மனிதனாக காட்சிக்கு வருகிறான். அங்க என்ன நடக்குது என்றால் பார்க்கிற அந்த காட்சியில அந்த மனிதன் ஒரு மகத்தான நபராக, புத்தகங்களுக்கு ஆக்கியோனாய் பெரிய நபராக இருப்பதை கண்டேன். அந்த சிறு பையன் இப்பொழுது வளர்ந்து பெரிய நபராக மாறிவிட்டான். அவன் நிறைய புத்தகங்களை எழுதக்கூடிய நபராக இருக்கிறான் என்பதை அவர் தரிசனத்தில் காண்கிறார். பின்பு கண்டதை அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் சொல்லுகிறாரு. அந்த தரிசனத்தை அவர் கண்டு அங்க அவர் பேசிக் கொண்டிருந்தார். எங்கே? அந்த பிரசங்கத்து பீடத்துல. அந்தபடி அவர் தொடர்ந்து ஜப வரிசையிலே வரும்படி அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். அதை குறித்து பேசினார். அப்பொழுது யாரோ ஒருவர் உடனே அங்கிருந்து எழும்பி ஏதோ ஒன்று சொல்றார். யாரோ ஒருத்தர் அந்த பிரசங்க அந்த கீழே இருந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஏதோ சொல்றாரு. ஒரு சில நிமிடத்துல பாஸ்டர் அவர் தான் அங்க பிரசங்கியாரா இருந்தார். பாஸ்டர் அவர் பெயர். அவர் ஊழியக்காரர். உடனே அவர் சொல்றார் தீர்க்கதரிசி கிட்ட நீர் விவரித்து கூறின அந்த மனிதன் அங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் திரு உப்சா அவர்கள். அவர் காங்கிரஸ் நபர் என்றார். அந்த பாஸ்டர் சொல்றாரு, நீங்க சொன்ன நபர் கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் அவர் நாற்காலியில் இருக்கிறாரு. அவர் முடமான ஒரு நபர். அவர் பேர் உப்சா என்று தீர்க்கதரிசி இடத்துல அந்த பாக்சர் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்ற தீர்க்கதரிசி, ஓகே நல்லது, அவரை குறித்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த நபரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த உப்சா கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒலிபெருக்கி அவர் வாங்கி அவர் பேசுறாரு. உப்சா, என் மகனே, அது அப்படியே உண்மை. இந்த காரியம் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்றார். மைக்க பிடிச்சி கீழே இருந்து அவர் பேசுறார். என் மகனே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த காரியம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு திரும்பி சொல்றாரு, மேல இருந்து புல்பீட்ல இருந்து, அதை தரிசனத்தில் கண்டேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இது நேரடியாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஒரு மீட்டிங்ல விதமான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, தேவன் அங்க மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதற்கு அவர் உம்முடைய பாப்டிஸ்ட் சபையில் அவர் சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா இந்த மீட்டிங்க்கு நான் வந்தேன்? நீர் ஊழியக்காரராக பாப்டிஸ்ட் சபையில் இருந்த பொழுது உன்னை ஊழியக்காரனாய் அந்த மாற்றின ஊழியக்காரராய் உங்களுக்கு நியமித்த டாக்டர் டேவிஸ் அவர் தான் என்னை இங்க அனுப்பி வைத்தார். அதனால நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அல்லேலூயா. இங்க நான் பார்க்கும்போது சகோதரர் அவர் சொல்றாரு, நன்றாக கவனிக்கணும் இந்த இடத்துல. நீங்க, நான் சிறு வயது முதல் சுகத்தை பெற முயற்சி செய்து, சிறு வயது முதல் அவன் அந்த வைக்கோலில் விழுந்து அங்க முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருந்தது. அதுதான் சிறு வயது. அந்த சிறு வயது முதல் என்ன செய்தாராம்? சுகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்து சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து வருகிறேன். அந்த உப்சா அநேக சுகமளிக்கும் ஆராதனையில் அவர் கலந்து கொண்டார். எங்கேயாவது ஒரு சுகமளிக்க ஆராதனையில இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஒரு நாள் நான் எழுந்து நடக்க மாட்டேனா என்றெல்லாம் எண்ணி அநேக சுகமளிக்கும் ஆராதனையில அவர் பங்கு கொண்டார் அவருடைய வாழ்க்கையில. ஆனால் அதே போன்று இன்று
இன்று அவர் டேவிஸ் அவர் சொன்ன பிரகாரமாக தீர்க்கதரிசி பிரணாமுடைய கூட்டத்தில் அவர் பங்கு கொள்ளும்படி இங்க வந்திருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த ஆராதனையை நான் கலந்து வருகிறேன், அதே போல சுகமளிக்காரன் நிறைய ஆராதனை கலந்து கொண்டேன், அதே போல இந்த ஆராதனை நான் கலந்து கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு தீர்க்கதரிசி இடத்துல அவர் மைக்கில் பேசுகிறார். அவர் சொல்றாரு, 66 வருடமாக நான் முடமாக இருந்து வருகிறேன். 66 ஆண்டுகளாக உப்சா அவர்கள் எப்படி இருக்காங்க? வீல் சேர்ல இருக்கிறார். அவரால் நடக்க முடியல. 66 ஆண்டுகளாக முடமாக்கப்பட்ட ஒரு நபர். 66 ஆண்டுகள். நம்மளால ஒரு வாரம் நடக்க முடியாம இருந்தா எப்படி இருக்குங்க? எவ்வளவு பாரப்படுவோம், எவ்வளவு முடியலன்னுவோம், ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சு காலில் நடக்க முடியல, ஒரு மாதம் நடக்க முடியாம தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். சகோதர சகோதரர்களை பாருங்க, உப்சா அவர்கள் 66 ஆண்டுகளாக வீல் சேர்ல இருந்திருக்கிறார். அவர் சொல்றார், 66 ஆண்டுகளாக முடமாக இருந்து வருகிறேன் என்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, அவருக்கு வயது 86. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. 86 வயது, 66 ஆண்டுகளாக அவர் எப்படி இருக்காருங்க? முடமாக்கப்பட்ட நபராக இருந்தார். லேவியா. சகோதர சகோதரிகளே, இதை குறித்து அவர் மைக்கில் பேசுகிறார். தீர்க்கதரிசி பிரணாம் அந்த மீட்டிங்ல அவர் ஜப வரிசையில் நின்று அநேகருக்காக ஜெபிக்கிறார். தேவனா கர்த்தர் அவருடைய காரியங்களை, உப்சாவுடைய காரியங்களை, சிறு வயதிலே விதமாக அவர் கீழே விழுந்தார் என்ற தரிசனத்துல அவர் காண்பித்திருக்கிறார். திரும்பி சொல்லுகிறார் அந்த இடத்துல. அவர் சொல்றார், தீர்க்கதரிசி அந்த மைக்கில் அவர் பேசுறார், இவரு பேசுறார், அதுக்கு தீர்க்கதரிசி பேசுகிறார். அதற்கு நான், நல்லது ஐயா, இப்பொழுது நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் எதை காண்கிறேனோ அதை மாத்திரமே சொல்ல முடியும் என்றேன். நான் என்ன பார்க்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்ய முடியும் என்று தீர்க்கதரிசி அவ்விதமாக திரு உப்சாவோடு அவர் பேசினார். இல்லையா சகோதர சகோதரிகளே, உண்மைதானங்க? அதெல்லாம் நாம் நினைத்தா ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் புல்லுக்கும் மண்ணுக்கும் சாம்பலுக்கும் நாம் ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்துல எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு வல்லமையும் நம்மிடத்துல கிடையவே கிடையாது. சகோதர சகோதரி, எல்லாவற்றையும் உடையவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறார், தீர்க்கதரிசி அநேகருக்காக ஜெபித்திருக்கிறார். ராஜாக்களுக்கும் மன்னர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் ஜெபிக்கும்படி ஸ்லாகியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அநேகருக்காக திரு ஜெபிச்சிருக்கிறார். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே, சாதாரண நபருக்கு ஜெபித்திருக்கிறார், பெரிய பெரிய ஆட்களுக்கு ஜெபித்திருக்கிறார். இங்கு உப்சா என்று சொல்லப்படுகிறவர் பெரிய ஒரு நபர். அங்கே அமெரிக்கா தேசத்துல அவர் பெரிய ஒரு அதிகாரம் படைத்த நபர். பாருங்க, அவருக்காகவும் இன்று அந்த நாளிலே தீர்க்கதரிசி ஜெபிக்க போகிறார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, சொல்றாரு தேவன் அப்படியாக நான் வல்லுநர்களும் மன்னர்களுக்கும் ராஜாக்களுக்கும் நான் ஜெபித்த பொழுது தேவன் அவளை சுகமாக்கினாரே என்று அவர் ஒருபோதும் ஒன்றையும் கைவிட்டதாக நான் கண்டதில்லை என்று சொல்கிறார். தீர்க்கதரிசி அவிதமாக ஜெபித்த நபர்கள் எல்லாருக்கும் தேவன் சுகம் கொடுத்திருக்கார். இல்லையா சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்பிதமாக தேவன் அந்த காரியங்களை செய்தார். சொல்றாரு, நம்முடைய ஐக்கிய தேசத்து அரசாங்கத்தின் ஒருவரான காங்கிரஸ் உறுப்பினர் உப்சா அவர் 66 ஆண்டுகளாக சக்கர நாற்காலிலும் முடமாக இருந்து வந்தார். சடுதியில் அவர் குணமானார். இல்லையா? நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவன் தீர்க்கதரிசியோடு பேசினார். தீர்க்கதரிசி அவருக்காக ஜெபித்தார். இந்த மனிதரை குறித்து சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் இல்லை. அவர் கூட்டத்தாரோடு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அமர்ந்திருக்கிறார் நாற்காலிய. ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால உதவி செய்வேன், ஆனாலும் தேவன் என்ன சொல்ற அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு.
சொல்றாரு, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நடந்தது என்று, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் குறித்து தரிசனத்தை காண்பித்தார். அப்போது அவர் முற்றிலுமாக குணமடைந்தார். அதற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 66 ஆண்டுகளாக நாற்காலிலே முடமாக இருந்த திரு உட்சா அந்த நாளிலே, அந்த ஆராதனையிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி கொண்டு அவருக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அங்க எப்படி அந்த யோவானும் பேதுருவும் ஆலய தண்டிலே அவன் செல்லும் பொழுது அங்கே ஒரு பிச்சைக்கார நிமித்தமாக அமர்ந்திருந்து அவன் சிறு வயதிலிருந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான், அவன் ஊனமாக இருந்தான். இயேசு கிறிஸ்து அங்கு எவ்விதமாக அவனுக்கு சுகம் கொடுத்தாரோ அதே போன்ற காரியங்களைத்தான் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலும் தேவன் செய்தார். அல்லேலூயா. சகோதர சகோதரி பாருங்க, இங்க 66 ஆண்டுகளாக அவன் எவ்வளவோ ஆராதனையில பங்கு கொண்டார் உட்சா. ஆனாலும் எந்த ஆராதனையிலும் அவருக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் தீர்க்கதரிசி நாட்களிலே, தீர்க்கதரிசி ஆராதனையிலே கலந்து கொண்ட போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார். இதற்கு என்ன என்றால் சகோதர சகோதரியே, நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாம் அவருக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. அல்லேலூயா. தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்ததனால தான் அவர் ஜெபித்த பொழுது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு திரு உப்சா அவர்களை அவருடைய அந்த முடமாக்கப்பட்ட அந்த கால்களுக்கு தேவன் பலன் தந்து அவர் அந்த நாளிலே நடக்கும்படி உதவி செய்தார். அல்லேலூயா. நம்மாலையும் செய்ய முடியும், பெரிய பெரிய அற்புதங்களை நம்மளால செய்ய முடியும். சகோதர சகோதரிகளே, நம்மளால முடியாது என்று நம்ம எதுவுமே கிடையாது. நம்மளால எல்லாமே செய்ய முடியும். தேவனோடு தனிப்பட்ட அனுபவம் இருந்தால் சகோதர சகோதரிகளே, உங்களாலும் செய்ய முடியும், என்னாலும் செய்ய முடியும், சாதாரண ஒரு நபராலும் செய்ய முடியும். அது தேவையான ஒன்றே ஒன்றுதான், தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கலாம், சொல்கிறார் தீர்க்கதரிசி, ஒரு செயற்கையான கையை செய்த மனிதர். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஜபத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் சுகத்தையும் அற்புதங்களையும் பார்த்தோம். தேவனோடு தனிப்பட்ட நபர் அனுபவம் பெற்றிருப்பானால் அவனால நன்றாக ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, தேவன் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார், சுகம் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது தாழ்மை என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவனோடு ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன இருக்குன்னா அவனுக்கு தாழ்மை இருக்கும். தாழ்மை இல்லைன்னா அவன் தேவனோட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவன் பெறவில்லை என்று அர்த்தமாகிறது. சகோதர சகோதரிகளே, தாழ்மை இருக்குமானால் அங்கே அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்பது நமக்கு அங்கே தெரிய வருகிறது. அல்லேலூயா. சகோதரி, இங்கே திரு சொல்கிறார், ஒரு செயற்கையான கையை செய்த மனிதன் தன்னை ஒரு பெரிய நபராக காட்டிக் கொள்கிறான். நம்ம பார்த்திருப்போம், செயற்கை கை செயற்கை கால். ஆக்சிடென்ட்ல கை போயிருக்கும், இந்த நாளிலே ஒரு செயற்கை கை கொடுக்குறாங்க. கால் முடமாக்கப்பட்டிருக்கும், அவங்க செயற்கை கால் கொடுக்குறாங்க. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தாங்கி தாங்கி நடக்கிறார்கள். ரொம்ப டெக்னாலஜியில் போனால் கையை போலவே நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய எல்லாமே இப்போ வளர்ந்துருக்கிறது. அவங்க அப்படி அந்த அந்த அவங்களுடைய உணர்வுகளை செலுத்தினால் போதும், உடனே கை வேலை செய்யும். சகோதரர், விதமான காரியங்கள் இந்த நாளிலே இருக்கிறது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு செயற்கையான கையை செய்த மனிதன் தன்னை ஒரு பெரிய நபராக காட்டிக்கொள்கிறான். ஆனால் இயற்கையான கையை செய்த அந்த மனிதனோ தனக்கென்று எந்த ஒரு புகழையும் எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு புரிகின்றதா? செயற்கையான கையை செய்தவன் யாரு? நம்ம உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன், ஒரு விஞ்ஞானியா இருக்கலாம், திறம் படைத்த ஒரு அறிவாளியா இருக்கலாம். இயற்கையான கையை செய்த அந்த மனிதன் யார் என்றால் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. செயற்கையாக செய்யப்பட்ட மனிதனுக்கு தன்னை ஒரு பெரிய நபராக காட்டிக் கொள்கிறான். பாருங்க, நான் ஒரு செயற்கை கையை உருவாக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை.
யாராலும் செய்ய முடியலையே, என்னால செய்ய முடியுது என்ற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துருது. அது சொல்றாரு, செயற்கை கைது செய்த மனிதனுக்கு பெருமை இருக்கிறது, ஆனா இயற்கையான கைது செய்தாரே அவர் பாருங்க எந்த புகழையும் அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல சொல்றார் வந்து, செயற்கையான கால்களை செய்தவனுக்கு அதை செய்தது நிமித்தம் தன்னை ஒரு பெரிய நபராக காண்பிக்கிறான். செயற்கையான கால்கள் செய்துட்டா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நான் செயற்கை கால்களை செஞ்சுட்டேன் என்ற பெருமை அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இயற்கையான கால்களை உண்டாக்கின அவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல சொல்றாரு, செயற்கையான கண்களை செய்தவன். நம்ம லென்ஸ் வைக்கிறோம், நம்மளுக்கு தெரியும் புறநோய் ஏற்பட்டால் நமக்கு லென்ஸ் மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு எல்லாமே செயற்கையாக வைக்கப்படுகிறது. ஆனால் அதை கண்டுபிடித்தவனுக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கும். நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன் என்று அவன் எவ்வளவு ஒரு அவன் வந்து பெருமையிலே அவன் இருப்பான். ஆனால் திரு சொல்லுகிறார், இதோ இயற்கையான கண்களை படைத்த நம் ஆண்டவருக்கு அவர் எதுவுமே விரும்பலையா. உண்மையான கண்களை படைத்தவரோ தனக்கென்று எந்த ஒரு புகழையும் எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லையா சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. இல்லையா, பிதாவோடு அவருக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது ஆவியிலே பிதா இருந்தார், மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். இதோ ஆவியில் தேவனாய் அவர் இருந்தார், பிதா இருந்தார், இவர் மாம்ச தேவனாய் இருந்தார். ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அல்லேலூயா சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இங்கே குமாரனாக வந்தபடியினால அவர் பிதாவோடு ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உண்மையான கண்களை படைத்தவர் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு புகழையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் அவர் பூமியிலே வந்தபோது அவர் பிதாவோடு ஐக்கியம் வைத்திருந்தார். அவர் தேவனோடு பிதாவோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். அல்லேலூயா. யெகோவா தான் தன்னை தாழ்த்தி மாம்சத்தில் மறைத்து நம்முடைய பாவங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் தன்னை பலியாக கொடுக்கும்படி இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பானது நினைக்க முடியாத அளவிற்கு ஆழமாகவும் தூய்மையாகவும் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவன் இவர்களை எல்லாவற்றையும் அவருடைய பகைஞருக்கு செய்திருக்கிறாரானால், தேவனுடைய பகையாளிக்கு கை கால் நல்லா இருக்குது, உண்மையா இல்லைங்க, இருக்குது. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவிதமாக ஒன்று செய்திருக்கிறார். அதான் சொல்றாரு வந்து, அவர் இவ்வளவாக தாழ்த்தி தம்முடைய பகைவர்கள் நல்லா இருக்கிறாங்க. அவர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். பகைவர்களுக்கே நல்லது செய்வாரானால் தேவன் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த அந்த மனப்பக்குவம், அந்த உயர்ந்த உள்ளம் இருந்தாதான் பகைவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமானா அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். இல்லையா? அந்த உயர்ந்த உள்ள திருதிசை விதமாக சொல்லுகிறார். அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும், அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தபடியினால்தான் அவர் அவ்வளமான தாழ்த்தினார். தேவன் தன்னுடைய பகைஞர்களுக்கு, அப்படியானால் யாருன்னா நம்மதான். தேவனுடைய பகைஞர்கள் முதல் பகைஞர்கள் நம்ம தான். அல்லேலூயா. நாம் ஒரு காலத்துல தேவனுக்கு விரோதியாகவும் அவருடைய வார்த்தைக்கு விரோதியாக நாம் இருந்தோம். ஆனால் இப்போதோ நாம் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, அவர் பக்கமாக அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, பாருங்க, தேவன் விதமாக செய்திருக்கிறார். தனிப்பட்ட அனுபவம், தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், இது நாம் பெற்றிருப்போமானால் இந்த மகத்தான இந்த பகைவர்களை நேசிக்கக்கூடிய அவிதமான உள்ளம் நமக்கு இருக்கும். இல்லையா சகோதர சகோதரிகளே? அது மட்டுமல்ல, அவர் சொல்றார் வந்து, நீங்கள் பார்ப்பீரானால் ஒருபோதும் காரை தன் வாழ்வில் இதுவரை ஓட்டாத ஓட்டுநரை நாம் தேர்வு செய்யுமா? நமக்கு ஓட்டுறதுக்கு ஆள் வேணும். இதுவரைக்கும் கார் அவன் ஓட்டுறதே கிடையாது. அவனை கொண்டு நாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நினைப்போமா? அப்படின்னு நான் நினைக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் என்ன பண்ணுவான், சரியா வண்டி ஓட்டாம எங்கேயாவது கூட்டு போயிட்டு விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபரை நாம் வந்து என்ன பண்ண மாட்டோங்க,
நம்ம பயன்படுத்த மாட்டோம். அவனை கூட்டிக் கொண்டு செல்ல மாட்டோம். அதே மாதிரி சொல்றார் தீர்க்கதரிசி, பல்வலி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமான ஒரு நேரத்துல ரொம்ப வலிக்குது பல்லு, இல்ல அறுவை சிகிச்சை தான் செஞ்சாகணும், அது மாதிரி சூழ்நிலை நிச்சயமாக அவர் சொல்றார் அறியாத ஒரு நபரை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள். இது வரைக்கும் அவன் ஆபரேஷனே செய்திருக்க மாட்டான், எதுவுமே தெரியாது, அவனை கொண்டு நீங்க போயிட்டு பல்லுக்கு எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நம்ம அவனை கொண்டு நம்ம ஆபரேஷன் செய்யவே மாட்டோம். நாம் தாமே இப்படிப்பட்ட அனுபவம் கொண்ட மக்களை, அதாவது தாங்கள் என்ன பேசுகிறார்களோ அதை அறிந்தவர்களை நாம் பெற்றிருப்போமாக. தெரிந்தவர்களை தான் நாம் வச்சிருக்கணும், தெரியாதவர்களை நாம் பயன்படுத்த மாட்டோம். அதே போலதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உள்ள நபர் நமக்கு தேவை. இல்லையா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்மோடு அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள், அநேகர் பழகுறாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் யாராருக்கெல்லாம் இருக்குது, யாராருக்கெல்லாம் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். சகோதர சகோதரர்களே, யாருக்கெல்லாம் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதோ அவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போதுதான் நாமும் என்ன பண்ணுவோம், ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர முடியும். இல்லைன்னா நம்மளால ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர முடியாத சகோதர சகோதரிகளே. அவர் சொல்றார் தீர்க்கதரிசி, இந்த அப்போஸ்தலர் காலத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் அது அதிகமாக நடந்த பொழுது பரபரப்பா இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். இங்க போறது அங்க போறது, இங்க போறது இங்க போறதுமா விதமாக, அங்க போய் ஒரு விரக்கல், இங்க ஒரு விரக்கல் என்று பரபரப்புள்ள காலமாக அந்த அப்போஸ்தலர் காலமானது இருந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவங்க ஜெபித்தாங்க, தேவன் உடனே அந்த அற்புத அடையாளம் செய்தார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்போஸ்தலர்கள்? துக்கமா இருப்பாங்களா, அழுது கொண்டு இருப்பாங்களா? ரொம்ப சந்தோஷம். அற்புதங்களை நேரடியாக பார்க்கிறார்கள், கண்களால பார்க்கிறார்கள், இயேசு செய்கிற காரியங்களை நேரடியாக பார்க்கிறார்கள். அப்படின்னா அவருக்குள்ள விசுவாசம் பலன் கொண்டிருந்தது. அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் கண்டபோது அவருக்குள்ள பயங்கரமான ஒரு விசுவாசமும் அவருடைய சந்தோஷம் அவருக்குள்ள இருந்தது. அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தேவன் செய்கிற காரியங்களை ஊன்றி அவங்களால பார்க்க முடிந்தது, அவங்களால கேட்க முடிந்தது, இல்லையா, ஜெபிக்க முடிந்தது. சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, அப்போஸ்தலருக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் அது இருந்தது. அதுதான் தேவனோடு தனிப்பட்ட அனுபவம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெய்வீக சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருந்தது. அவருடைய இருதயம் பொங்கினது. அல்லேலூயா. முழுவதும், உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தமாக இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தம். அவங்க நினைச்ச இடத்துக்கு போவாங்க. நம்மளால நினைச்ச இடத்துக்கு போக முடியுதா? போக முடியல. ஆனா அவங்க போனாங்க. ஏனென்றால் அவர்களை தேவன் நடத்தினார். அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு எங்கெங்கேயோ சென்றார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த அனுபவத்தை அவர்கள் உலகம் எங்கும் அவர்கள் பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, பாருங்க, இதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு இருப்போமானால் நாம் சும்மா இருக்க முடியாது. நாம் அதை குறித்து ஏதாவது ஒன்று நாம் செய்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒன்று பேசிக் கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அவர் அந்த அனுபவத்தை பெற்ற போது ஒரு மகத்தான வெளிப்பாட்டை பெற்றாங்க. அனுபவத்தோடு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை பெற்றுதான் மெய்யான தேவன் ஒருவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார்கள். இல்லையா? சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த அனுபவம் இந்த உலகத்திற்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் அனுபவம் நம்மளுக்கு தேவை வேணுமா வேணாவாங்க? அப்போஸ்தலர் அனுபவம் வேணுமானவா? கண்டிப்பா வேணும். இந்த அனுபவம் அப்போஸ்தலருக்கு மட்டும்தானா, நமக்கு இல்லையா அப்படின்னா கிடையாது. அது நமக்கும் வேணும். இந்த அனுபவம் இந்த உலகத்திற்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும். இல்லையா? எப்ப பெற்றுக்கொள்வது என்றால் நாம் அவரிடத்துல கேட்கணும். அவர் தான் நமக்கு அதை கொடுப்பார். அதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இல்லையா? சகோதர சகோதரி, அது மட்டுமல்ல, நம் கடந்த வாரத்துல நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். இல்லையா? மோசே குறித்து நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். அது உங்களுக்கு தெரியும்.
நான் இப்போது மோசே குறித்து நான் பேச போகிறேன். மோசே விதமாக தேவனோடு தனிப்பட்ட அனுபவத்தில் அவன் இருந்தான் என்பதை நம்ம இந்த வேளையில பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் கடந்த வாரத்தில் பார்த்த செய்தியுடைய ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது வாசிப்பும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆம், 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் சகோதர சகோதரிகளே. இல்ல 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாடிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். இங்கே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த செய்தி தான். அதுல ஒரு 5 நிமிடம் நான் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் அதை பிரசங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை பார்க்க போகிறோம். இங்கே பார்வோனுடைய குமாரத்தி அவள் நைல் நதியில் அவர் ஸ்நானம் பண்ணதுக்காக வருகிறாள். அங்கே அவரோடு வந்த தாதிகள் அந்த நதியோரத்தில் கூட வந்தாங்க. அவர் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அங்கே நாணல் பெட்டி கிடைத்தது. உடனே அது கொடுக்கப்பட்டது. தாதியமார்கள் கொண்டு வந்து அதை பார்வோனுடைய குமாரத்திட்ட கொடுக்கிறாங்க. அந்த பார்வோன் குமாரத்தி அதை திறக்கிறாள். திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை தான் மோசே. லேலியா. அந்த குழந்தையானது அழுதது. அவள் அதன் மேல் இரக்கம் கொண்டு இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அந்த குழந்தை யார் என்பதை அவள் கண்டுகொண்டால் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று அவள் கண்டுகொண்டார். இந்த வேத வாக்கியம் இதோட நின்று போச்சு. இதுக்கு அப்புறம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அதன் தமக்கை என்று சொல்லப்படுகிறது. தமக்கை என்றால் யார் என்றால் மோசேயுடைய அக்கா, சகோதரி. நீங்க ஆங்கிலத்தில் போட்டிருக்கு சிஸ்டர் என்று. தமக்கை என்றால் அங்கே மோசேயுடைய அக்கா, அவருடைய சகோதரி. இங்க சூழ்நிலை என்னவென்றால், நைல் நதி ஓரத்துல அவங்க அங்க இருக்கிறா அந்த பார்வோன் குமாரத்தி. ஏற்கனவே அவன் அந்த குழந்தை நைலில் விடப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையானது அந்த டிராவல் பண்ணிக்கொண்டே வருது. அந்த தண்ணீர் வழியா வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே அவள் குளிக்க செல்லுகிறாள். அங்கே பிள்ளையை கண்டால் பிள்ளையை தம் கையில் எடுத்தாச்சு. வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் முடிஞ்சிடுச்சு. 7ஆம் வசனம், அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, அதன் தமக்கை அந்த குழந்தையுடைய தமக்கை. அப்படியானால் அங்கே ஏனென்றால் மீரியாம், மோசேயுடைய அக்கா மீரியாம் அங்கே இருக்கிறாள். எங்கே இருக்கிறாள் என்றால் சகோதர சகோதரிகளே, அங்கே அந்த நைல் நதி பக்கத்துல இவ பிள்ளையை கையில எடுக்கும் பொழுது அங்க பக்கத்துல யார் இருக்கிறார் என்றால் மீரியாம் இருக்கிறார். எப்படி அங்க மீரியாம் வந்தான்? அங்க மீரியாம் அங்க அவ கைய சொல்றா, அப்பொழுது தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய சிறையில் பால் கொடுக்கிற ஒருத்தை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்கிறார். எப்படி சரியான இடத்துல அந்த இடத்துல மீரியாம் வர முடியும் சகோதர சகோதரிகளே? அதைத்தான் தீர்க்கதரிசி தம்முடைய சொப்பனத்திலே கண்டு, தம்முடைய தரிசனத்திலே, மன்னிக்கணும், சொப்பனம் இல்ல தரிசனம். நான் சொப்பனம் என்று சொல்லிவிட்டேன். கடந்த வாரத்தில் கூட சொப்பனம் என்று சொல்லியிருக்கிறேன். சில நேரங்கள் தரிசனம் என்று சொல்லியிருக்கிறேன். அது தரிசனமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனம் இந்த 6ஆம் வசனத்துக்கும் 7ஆம் வசனத்துக்கும் இருக்கிற கேப் தான் அவர் தரிசனம் மூலமாக கண்டு அந்த மீரியாம் அந்த குழந்தையை அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்து வந்ததையும் தம் தரிசனத்தில் கண்டு சரியாக அந்த பார்வோனுடைய குமாரத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு ஒரு புதராண்டிலே அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறதையும், அந்த நேரத்தில் ஒரு தூதனானவர் தோன்றி மீரியாமை பார்த்து, இதுதான் சரியான நேரம், நீ போய் பார்வோனுடைய குமாரத்தோடு பேசு என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவள் இங்க பேசுகிறார். அதைத்தான் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே.
சரியாக அந்த இடத்துல எப்படி மீரியாம் வர முடியும்? இதற்கு ஸ்தாபனங்களிலே அவங்களுக்கு யாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. இதுக்கும் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. எதுக்கு அர்த்தமும் தெரியாது. இல்லையா? பாருங்க, தீர்க்கதரிசி கொண்டு தேவன் அந்த 6ஆம் வசனத்திற்கும் 7ஆம் வசனத்திற்கும் இருக்கிற இணைப்பை அவர் இணைத்திருக்கிறார். இல்லையா? அதைத்தான் நாம் கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாருங்க, நான் சொல்ற பிள்ளையை வளர்க்கும்படி 7ஆம் வசனம், ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரீ போய் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்கிறார். உடனே அவளும் என்ன சொல்றா, பார்வோன் குமார், சரி போயிட்டு வா அப்படின்றா. உடனே பார்வோனுடைய குமார் சொல்றா, அழைத்துக் கொண்டு வா என்கிறார். 8ஆம் வசனத்துல இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தார். சரியா அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டான். இல்லையா? இது நடக்குமா சகோதர சகோதரிகளே? அப்படியான நடந்தது. இது எப்படி நடக்கும் என்றால், அங்கே சரியா அந்த இடத்துல மீரியாம் இருந்தார். சகோதர சகோதரிகளே, இதைத்தான் தீர்க்கதரிசி தம்முடைய சொப்பனத்தில் கண்டு இதை நமக்கு விளக்குகிறார். இல்லையா? நாம் இப்பொழுது மறுபடியும் நம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். மோசேயை நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. இல்லையா? ஆமா, சொல்கிறார், தான் அநேக முறை நடந்து சென்று வந்த பாதை, அந்த பாதையில ஒரு தடவை மோசே சென்ற பொழுது, ஒரு நாள் காலையில் அவன் நடந்து சென்ற பொழுது ஒரு எரிகிற முச்செடியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டான். அதன் பிறகு அந்த எரிகிற முச்செடிக்குள் கர்த்தருடைய தூதன் இருக்கிறதை கண்டான். அவன் மோசேயை பேசினான். இல்லையா? சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் இங்கே நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் பார்த்த அதே இடம் தான். கடைசியாக நாம் பார்த்தோம் அதே இடம் தான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு. நம்ம அதை எடுத்துக்கொள்வோம். நம்ம 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம படிக்கலாம். மோசே கடும் தோல்வி உற்றனாக இருந்தான். அவன் அதிகமான தோல்வி கண்டிருந்தான். ஆனால் அவனுடைய சகல கலைகளும் கற்றிருந்தான். ஆனால் அவன் தோல்வி உற்றனாக காணப்பட்டான். சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நடந்தது? எப்படி அவன் தோல்வி உற்றிருந்தான் என்பதை நாம் பார்க்க போறோம். தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கப் போகிறார் என அறிந்திருந்தான். தன்னுடைய சுய முயற்சியினால் 40 வருடங்கள் முயன்று தோல்வி அடைந்தான். அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை முழுவதும் இழந்தவனாக இருந்தான். அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. எப்படியாவது நம்முடைய ஜனங்கள், நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. ஆனால் இந்த 40 ஆண்டுகளாக அவன் அந்த வெற்றியின் தரிசனத்தை முழுவதும் இழந்தவனாக காணப்பட்டான். எப்படி அவன் முழுவதும் இழந்ததாக காணப்பட்டான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே பெரியவனான காலத்தில், நன்றாக கவனிங்க, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமக்கிறதை பார்த்து தன் சகோதர எபிரேய ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போதும். இங்கே மோசே பெரியவனானான். அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. அது தன்னுடைய தாய் அவள் வளர்த்து, யோகோபாத் வளர்த்து, அந்த பார்வோனுடைய குமாரத்திடத்தில் கொண்டு போய் அவனை விடுகிறாள். அவன் பெரியவனாகிறான். பெரியவனான பொழுது அங்க விடுறான். இப்போ வேதம் சொல்லுது, அவன் பெரியவனான பொழுது தன் சகோதரத்திற்கு அவருடைய சுமசிக்கரை பார்த்து, தன்னுடைய சகோதரர்கள் யார்? மோசேயின் சகோதரர்கள் யாருங்க? அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தான், எபிரேயர்கள் தான். அதுதான் அவனுடைய சகோதரர்கள்.
அங்கே சுமை சுமக்கிறதை பார்த்து சகோதரர்கள் எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தில் அடிக்கிறான். எகிப்தில் அவங்க வாழ்றாங்க. இவர்கள் எபிரேயர்கள். மோசே ஒரு எபிரேயன். ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடித்தான். அதை பார்த்து கொண்டு என்னுடைய சகோதரனை அடிக்கிறானே எகிப்தியன் என்று சொல்லி அங்க என்ன செய்தான் என்றால் அங்கும் இங்கும் பார்த்தான், யாரும் இல்ல. உடனே எகிப்தியனை வெட்டினான் மோசே. அவனை மணல்ல போட்டு புதைச்சிட்டான். இங்க எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை. மோசே ஒரு எபிரேயன், அவன் சகோதரனை அடிக்கிறான் என்று சொல்லி இவன் போய் அந்த எகிப்தியனை வெட்டி மணலை போட்டு புதைத்தான். இந்த சண்டை முடிஞ்சது. 11ஆம் வசனம் வாசிப்போம். அவன் மறுநாளில் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. இங்க பார்க்கலாம் சகோதர சகோதரர்களே, மறுநாளிலே என்ன நடந்தது? 2 எபிரேயருக்குள்ள சண்டை. 2 எபிரேயர்கள் முன்னாடி சண்டை போட்டாங்க. ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி இல்ல. 2 பேரும் எபிரேயர்கள். 2 பேர் எபிரேயர்கள் சண்டை போடும் பொழுது மோசே அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று அவன் சொல்றான், நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். நம்ம எல்லாம் சகோதரர்கள் தானே, தோழர்கள் தானே, நம்ம சண்டை போட்டுக்கலாமா அப்படி என்று சொல்லி அவன் அந்த மோசே அந்த எபிரேயனோடு பேசினான். அதற்கு அவன் எங்கள் மேல் நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். அதற்கு அவன், இந்த வசனத்தை நீங்க கவனிக்கிற சகோதர சகோதரர்களே வாசிங்க. அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த 40 வருடங்களாக மோசேக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்லாதவனாக இருந்தான். அவனுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட இல்லாத ஒரு நபராக இருந்தான். சகல கலைகளை கற்றிருந்தான். ஆனால் அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்லாதவனாக இருந்தான். நடத்துல எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பட்டங்களை பெற்றிருந்தாலும் சரி, பெரிய பெரிய படிப்புகளை படித்திருந்தாலும் சரி, பெரிய நோபல் பரிசு பெற்ற நபராக இருந்தாலும் சகோதர சகோதரே, தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லையா? இல்லை என்றால் நாம் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க என்ன நடந்தது என்றால் அவன் சொல்றான், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? மோசே அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியா? இல்ல அதிகாரியா மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு? இல்ல. ஒரு அதிகாரியா இல்ல, ஒரு நியாயாதிபதியுமா இல்ல. சகோதர சகோதரர்களே, ஆனால் பாருங்க, இதே வசனம் தான் தேவன் ஒரு நாள் இஸ்ரேல் மேல அவனை அதிகாரியாக மாற்றினார், அவனை நியாயாதிபதியாக மாற்றினார். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை நடந்தாலும் நேரா அவன் மோசேடு தான் இருந்தார். இல்லையா? சகோதர சகோதரி, என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், அவன் தனிப்பட்ட அனுபவம் இல்லாத பொழுது அவன் ஒரு அதிகாரியாகவும் அவன் ஒரு நியாயாதிபதியாகவும் அவன் இல்லை. தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவனுக்கு வந்த பொழுது தேவன் அவனை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலுக்கு வைத்தார். அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம்? அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்போம் என்ற வெற்றியின் தரிசனத்தை அவன் இழந்தவனாக இருந்தான். 40 வருடங்களாக தரிசனத்தை அவன் இழந்தவனாக காணப்பட்டான். வெற்றியின் தரிசனம்
எப்படியாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்போம் என்ற அந்த வெற்றியின் தரிசனத்தை மோசே இழந்தனாக காணப்பட்டான். அந்த நேரத்துல தான் அவன் ஏதோ தேவனாகிய நம் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த முட்செடியிலே அவனை சந்தித்தார் இல்லையா? பார்க்கலாம். அந்த முட்செடியை சந்தித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடிவின் நடுவிலிருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இங்கே வெற்றியின் தரிசனத்தை முழுதுமாக இழந்திருந்தான் மோசே. இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, பைபிள் காலேஜ் மற்றும் கட்டிடங்கள் இதெல்லாம் எதுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஊழியக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பயிற்சிப்படுகிறது, அனுபவத்தை கொடுக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டப்படுகிறது, பைபிள் காலேஜ் கட்டப்படுகிறது. எப்படியாவது ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் விதமான கட்டடங்களை கட்டுகிறார்கள். ஆனால் திரு சொல்லுகிறார், அவருடைய தரிசனம் இப்பொழுது மங்கினதாக இருக்கிறது இல்லையா? தரிசனம் எப்படி இருக்காங்க? மங்கி காணப்படுகிறது. சொல்றாரு, உலகத்தை அழிப்பதற்காக எல்லா இடங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. நினைச்சா அவங்க உலகமே அழிந்து போகும். எல்லாரும் வச்சிருக்காங்க பாம்ஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இவர்கள் எல்லாரும் ஒரு மங்கின தரிசனத்தை பெற்றிருக்கிறார் என்கிறார். ஸ்தாபனங்கள் எப்படி இருக்குது இல்லையா? மங்கி போய் மங்கின தரிசனத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் இல்லையா? அந்த முச்சடியில அருகே அதனுள் என்ன பிரச்சனை இருக்கிறது அவன் பார்த்ததுக்காக அவன் உள்ளே போனான். அவன் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டான். அங்க சொல்றார், தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தேவன் ஒரு தூதன் மூலம் அங்கே பேசினார், ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்தார். மோசே அங்கே ஏற்கனவே அவன் அந்த வெற்றியின் தரிசனத்தை இழந்தனாக காணப்பட்டான். அந்த தரிசனம் இழக்கப்பட்டான். நம்முடைய ஜனங்களை மீட்க முடியாது போல அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் இஸ்ரவேலை விட்டு அவன் கடந்து போயிட்டான். அல்லேலூயா. அவன் வெற்றியின் தரிசனத்தை இழந்ததாக காணப்பட்டான். ஆனால் அவன் முட்செடியிலே தேவனாகிய கர்த்தர் மோசேயை சந்தித்த பொழுது அங்கே ஒரு புதிய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இல்லையா? அவனுக்குள் இருந்த விசுவாசமானது அதை சரியாக பிடித்துக் கொண்டது. தரிசனத்தை திரு சொன்னார். என்ன நடந்ததான்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அந்த தரிசனத்தை அவன் கண்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு புதிய தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு புதிய தரிசனத்தை பெற்றவனாக இருந்தான். அந்த பழைய தரிசனம் அல்ல, இது புதிய தரிசனம். இப்போது அவனுக்குள்ள தேவன் பேசினார் அவனோட. அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறினான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஆமா, இனி என்னுடைய சகோதரரை மீட்க முடியாது என்று அவன் நினைத்தான். அது போயிடுச்சு. இப்பொழுதோ கண்டிப்பாக என்னுடைய சகோதரரை மீட்க முடியும் என்ற ஒரு தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா. இப்பொழுது தேவன் அந்த கமிஷன் அதை கொடுக்கிறார். நீ போய் என்ன செய்ய? மீட்டு பார்வனை பேசும்படிக்கு தேவன் அதுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். சொல்றார், அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். அந்த முச்சடியிலே அந்த தரிசனத்தை கண்ட பொழுது அவன் ஒரு புதிய தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கு ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான். அந்த அனுபவம் தான் தேவனை அவன் பார்த்தான். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம்.
அவன் ஆவிக்குள்ளாக அவன் சென்றான். அவர் பெரிய அனுபவத்தை பெற்றான் என்கிறார் தீர்க்கதரிசி. அவன் தேவனை சந்தித்தான். அங்க இதற்கு முன்பாக அவன் தேவனை சந்தித்ததே கிடையாது. அவன் சிறு வயது முதல் அந்த முற்செடியை அந்த தூதனானவர் பேசினது முதல் அந்த செடி தரிசனத்தை பார்க்கும் வரைக்கும் இதுவரைக்கும் தேவனை அவன் சந்தித்ததே கிடையாது. அவன் தேவனோடு எந்த ஒரு அனுபவம் இல்லாதிருந்தான். ஆனால் அந்த முற்செடியிலே அந்த தூதனை அவன் பார்த்த பொழுது அவன் அங்கே தேவனோடு அனுப்பி பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, சொல்றார், அவன் தன் தாய் அல்லது போதகர் என்ன கூறினார்களோ அது அல்ல, அந்த அனுபவம் அல்ல. வேதாகமத்தை வாசிக்கிறது அதன் மூலமாக மாத்திரம் அறிந்திருந்தான். தேவன் விதமாக இருப்பார், யெகோவா விதமாக இருப்பார் என்பதெல்லாம் தன் தாய் தன் தந்தை சொன்னது நிமித்தமாகவும் வேத வாக்கியங்களை அவன் படித்த நிமித்தமாகவும் தான் அவன் தேவனை அறிந்திருந்தான். அது வரைக்கும் முற்செடியிலே தரிசனத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தேவனை விதமாகத்தான் அறிந்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ அப்படி அல்ல. அல்லேலூயா. மோசேக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் கிடைத்திருக்கிறது. சகோதர சகோதரர்களே, பாருங்க, அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இல்லையா? சொல்ற தீர்க்கதரிசி, இந்த இரவு சபைக்கு அதுதான் தேவையாக இருக்கிறது. சபைக்கு என்ன தேவை? சபை என்பவள் யார்? சபைதான் மணவாட்டி. சபைதான் மணவாட்டியா இருக்கிறார். தேவனுடைய மணவாட்டி தான் ஒரு சபையாக இருக்கிறார். இந்த சபைக்கு இன்றைக்கு தேவையானது தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் படிப்பதை நிறுத்திவிட்டு சொல்றாரு, பைபிள் காலேஜ் படிப்பதை நிறுத்தி பலிபீடத்திலே முழங்கால் போடுங்க. நம்முடைய இதயத்தில் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டியதாய் உள்ளது. அந்த தனிப்பட்ட அனுபவத்தை பெறும் வரைக்கும் நீங்க பலிபீடத்தண்டையில முழங்கால் படிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க? தேவனோடு அந்த அனுபவத்தை கேளுங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்க என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். இல்லையா? மங்கி கிடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் எரித்து விடுங்க. நமக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் மங்கி கிடக்குதோ, வேஸ்டா கிடக்குதோ, யாருக்குமே பயன்படாம இருக்கிறதோ, இல்லையா, எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்க? நீங்க வந்து எரித்து விடுங்கள், எல்லாவற்றையும் எரிந்து போடுங்கள். அல்லேலூயா. ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கும் மட்டும் அங்கேயே காத்திருங்கள். அந்த பலிபீடத்தண்டையிலேயே நீங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் பலிபீடத்தண்டையிலே காத்திருங்கள். அல்லேலூயா. பலிபீடத்திலே காத்திருங்கள். அப்பொழுது தேவன் அந்த ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வல்லமையை அவன் சாட்சியாக கண்டான் மோசே. பரவாயில்லையாங்க, சாட்சி. தேவனுடைய வல்லமையை கண்டான், அவன் அதற்கு சாட்சியாக இருந்தான். எங்க பார்த்தான் வல்லமைய? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். எங்கே தரிசனமானார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? மோசேக்கு எங்க தரிசனமானாருங்க? முற்செடியிலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கே தரிசனமானார். அல்லேலூயா. அதான் நீங்க அவர் சொல்றார், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் அங்க தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு. இல்லையா? எகிப்தில் இருக்கிற பார்வோனும் சரி, எகிப்து ஜனங்களும் சரி, அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம்? வாசிங்க 6ஆம் வசனத்தை. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். கையை உன் மடியிலே போடு. அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது அவன் வெளியே எடுக்கும் பொழுது இதோ அவன் கை உறைந்த மழையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது.
வாசிங்க. அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவர் கையை மடியிலே மறுபடியும் போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலே போட்ட பொழுது தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த பொழுது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. மறுபடியுமாய் அது பழைய சதை போல மாறிற்று. அல்லேலூயா. இதுவே ஒரு அடையாளம். தேவன் அங்கே அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவன் தனிப்பட்ட அனுபவத்தை அவனுக்கு நேர் காண்பித்தார். தேவன் சொன்ன பிரகாரம் அவன் கையை போட்டான், வெண்குஷ்டமானது. மறுபடியும் அவன் திரும்ப போட்டான், அந்த குஷ்டரோகம் அங்கிருந்து நீங்கியது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த வல்லமையை, தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்தவனாக அங்கே மோசே அந்த பார்வோனை சந்திப்பதற்கு முன்பாக, எகிப்தியர்களை சந்திப்பதற்கு முன்பாக தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்தவனாக இருந்தான். எந்த ஒரு பவர் இல்லாம என்ன பண்ணுவோம், எதிரிகிட்ட போகக்கூடாது. எதிரிகிட்ட போனா என்ன ஆகுங்க, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம போனா, எந்த ஆயுதமே இல்லாம போனா என்ன ஆகும்? தேவன் அதனால தான் அங்கே 2 அடையாளங்களை கொடுக்கிறார். வெண்குஷ்டம் ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். பாருங்க, இவன் போய் சொன்னாலும் கூட கர்த்தர் உனக்கு தரிசனமாலையே. நீ தரிசனமானா நான் பார்த்தேன் முச்சடியில நீ சொல்லுவ. ஆனாலும் அவங்க சொல்லிடுவாங்க, அவரு உனக்கு எப்படி தரிசனமாவாரு, உனக்கு தரிசனம் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே, அப்ப 2ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே அதை பார்த்த பொழுது அவன் விலகி ஓடினான். மறுபடியும் வாசிங்க, அது கீழே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மறுபடியும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே கோலாயிற்று. மறுபடியும் அது கோலாயிற்று. அல்லேலூயா. சகோதரர், என்ன நம்ம பார்க்கிறோம்? கர்த்தர் உனக்கு தரிசனமானதை நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என்று மோசேக்கே தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவரே நான் உண்மை பார்த்தேன், நீ என்னோடு பேசினீர், எல்லாம் உண்மை. ஆனாலும் ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்று அவன் தேவனிடத்தில் சொல்லும்பொழுது தேவன் 2 அடையாளங்களை அவன் செய்யும்படிக்கு, அவருடைய வல்லமை அவருக்கு காண்பிக்கும்படிக்கும் அங்கேயே டெஸ்ட் நடந்தது. இல்லையா? தேவன் செய்ய சொன்னார், அவன் செய்தான். கோலை அவன் போட சொன்னார், போட்டான், பாம்பாக மாறினது. அந்த வாளை பிடிக்க சொன்னார், வாளை பிடித்தான். உடனே அந்த மறுபடியும் அது கோலாக மாறிற்று. 2 அடையாளங்களையும் தேவனை அவன் சந்தித்தான். அங்க ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்தை மட்டுமல்ல, அவருடைய வல்லமையும் அவன் அறிந்தவனாக அந்த ஜனங்களை அவன் சந்திக்கும்படி, பார்வோனை சந்திக்கும்படி அவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். இல்லையா சகோதர சகோதரிகளே? அப்படியானால் நாம் தேவனோடு தனிப்பட்ட அனுபவம், அவருடைய வல்லமையும் அறிந்த நபர்களாக, உணர்ந்த நபர்களாக நாம் இருப்போமானால் எவ்விதமான பிசாசு நாம் ஜெயிக்க முடியும். இல்லையா? எவ்விதமான காரியங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்மால சமாளிக்க முடியும். தேவன் நம்மோடு இருப்பார். இல்லையா? இங்க என்ன பார்க்கிறோம்? மோசே அவன் தெய்வீக சுகமளித்தலை சாட்சியாக கொண்டிருந்தான். அந்த குஷ்டரோகம் என்னவா இருக்குங்க? ஒரு தெய்வீக சுகமளித்தலாய் இருக்கிறது. உடனே ஹீலிங், உடனே அது மாறுது. உடனே என்ன பண்ணுது? உடனே குஷ்டரோகம், உடனே வெண்குஷ்டம் நீங்கி போகிறது. அது தெய்வீக சுகமளித்தலுக்கு அடையாளமா இருக்கிறது என்கிறார். தேவன் சுகமளிப்பவர் என்றும் அவங்க என்ன அவன் கண்டு கொண்டான் மோசே அப்படின்னா, அந்த இடத்துல தேவன் சுகமளிப்பவர் என்றும் அவனோடு அவர் இருக்கிறார் என்றும் தனிப்பட்ட அனுபவம் மூலம் அவன் அறிந்திருந்தான். நன்றாக சகோதரர்கள் கவனிக்கிற இடத்துல அவன் என்னதான் அவன் பெற்றுக்கொண்டான். முச்சடியில அவன் என்ன பெற்றுக்கொண்டான்? அவன் தூதரோடு பேசினார். அங்க தேவன் பேசினார் மோசேயோட. அது மட்டும் அல்ல, அங்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளங்களை தேவன் அங்கு செய்ய சொன்னார். அதையும் அவன் செய்தான். அல்லேலூயா. அந்த அடையாளத்தில் அவன் என்ன பெற்றுக்கொண்டான் என்றால், அவருடைய வல்லமையை பார்த்தான். தேவனுடைய வல்லமையை பார்த்தான். கோல் பாம்பாக மாறிற்று. மறுபடியும் அந்த பாம்பு கோலாக மாறிற்று. அது ஒரு வல்லமைக்கு அடையாளம்.
தேவனுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அது இருக்கிறது. இரண்டாவது குஷ்டமானது அவன் மடியிலே போட்ட போது குஷ்டம் மாறிற்று. மறுபடியும் அதை திருப்பி போட்ட போது அந்த வெண்குஷ்டம் அதை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அங்கே என்ன அவன் கற்றுக்கொண்டான் என்றால், தேவனிடத்துல தெய்வீக சுகமளித்தல் இருக்கிறது என்பதையும் அவன் அங்கே கண்டு கொண்டான். அல்லேலூயா. தேவனால் சுகமளிக்க முடியும், அவர் சுகமளிப்பவர் என்ற அவனோடு இருக்கிறார் என்பதையும் அவன் தனிப்பட்ட அனுபவம் மூலம் தேவனை அறிந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் பாருங்க சகோதர சகோதரிகளே, மோசேக்கு கொடுத்த அனுபவம் சாதாரண அனுபவமா இல்ல. தேவன் தன்னுடைய அந்த ஃபுல் பவரை அங்க அவருக்கு காண்பித்தார். அவன் எல்லாவற்றையும் பார்த்தான், பேசினான். அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த தேவனுடைய காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். அங்கதான் தேவனோடு தனிப்பட்ட அனுபவம். இந்த அனுபவம் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் ஒரு பெரிய ஒரு மகத்தான நபராக இருப்போம். சொல்றார் தீர்க்கதரிசி, பார்வோனையும் எகிப்தரையும் ஜெயிக்கும்படி ஒரு நபர் படையெடுப்பாக கலந்துப்பான். ஒரு நபர், ஒரே ஒரு நபர் என்ன பண்ணா படையெடுத்து கொண்டு போனான். பார்வோனையும் எகிப்தரை ஜெயிக்கும்படிக்கு ஒரே நபர் என்ன பண்ண படையெடுத்து போனானா சொல்றார். அதுதான் உண்மையான ஆர்மி. அல்லேலூயா. ஆமா, தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். யாரை மீட்டு? இஸ்ரவேல் ஜனங்கள். சகோதர சகோதரிகளே, இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இல்லையா? இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போமானால் நாம் எல்லாவற்றையுமே ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். இல்லையா? உலகத்தில் அவன் பெரியவனாக காணப்படுகிறான். அவன் தான் யார் என்றால் அவன் தான் யாருங்க? அவன் தான் பிசாஸ். ஆனா அவன் பெரிய நபர் தான். உண்மையிலேயே பார்த்தால் பெரிய நபர் தான். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இல்லையா? நமக்குள் இருக்கிற தேவன் விதமா இருக்கிறாருங்க, மிக மிக பெரியவரா இருக்கிறார். ஆனா அவரை யார் பார்க்க முடியும்? நம்ம தான் பார்க்க முடியும். இல்லையா? உலகத்தான் பிசாசை பார்த்து கொண்டிருப்பான். தேவன் யாரை பார்க்க முடியும்? தேவனை யார் பார்க்க முடியும்னா நம்ம உள்ளத்துல இருக்கிறார். இல்லையா? உங்களுக்குள் இருப்பவரை வெளியில இருக்கிறவன் பார்க்க முடியாது, நம்ம தான் பார்ப்போம். வெளியில நம்மோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்க முடியும். அதனுடைய கிரியை நிமித்தமாக அந்த ஜனங்கள் அதை பார்க்கலாம். இல்லையா? சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். இந்த அனுபவம் இந்த நாளில யாருக்கெல்லாம் தேவை? சகோதர சகோதரிகளே, கை தூக்குங்க, பார்க்கலாம் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள. நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இல்லையா? நமக்கு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை, வாழ்க்கையில் தேவை. இந்த அனுபவம் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிங்க, கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிங்க, கர்த்தரிடத்தை ஜெபிப்பீர்களானால் தேவன் அந்த அனுபவத்தை கொடுப்பார். இல்லையா? நம்ம அனுபவத்தை எப்ப பெற்றுக்கொள்ள போறோம்? நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவத்தை கொடு என்று ஜெபிப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இல்லையா? ஆமா. அது மட்டுமல்ல, நாம் பார்க்க போகிறோம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் பக்கம் எடுத்தவங்க சொல்லுங்க. இல்லையா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே? 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, நன்றாக நீ கவனிக்கணும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டுகிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு போதும். அவன் சொல்றான், அங்கே தாவீது சவுலை பார்த்து, சவுல் தான் ராஜா.
தாவீது ஒரு சின்ன பையன். இங்கே கோலியாத் அவன் நின்று கொண்டு அவன் ஒரு பெலிஸ்தனா இருந்தான். அவனை ஜெயிக்க அந்த நாளில யாருமே இல்லை. அவன் நித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களாம் பயந்து நடுநடுங்கி போயிருந்தாங்க. இப்போ என்ன செய்வதனால தெரியல. இந்த சூழ்நிலை தான் தேவன் தாவீதை அனுப்பினார். அல்லேலூயா. இங்க தாவீது என்ன சொல்கிறான் அந்த ராஜாவிடத்துல? தாவீது பேசுறான், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுறான், அவனுடைய அனுபவத்தை பேசுகிறான். சகோதரர் நீங்க பார்க்கணும், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இவர்களில் ஒன்றையைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான் என்றான். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தாவீது எதிரே எப்படி ஜெயிப்பது என்பதை தேவன் ஒரு அனுபவத்தை கொடுத்து அவனை நடத்தியிருந்தார். இல்லையா? இதுதான் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவன் பெற்றிருந்தான். அதனால தான் அவன் சொல்றான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை ஆடு வந்தது, ஒரு மண்டிக்கணும் ஒரு இடம் கரடி வந்தது. நான் என்ன செஞ்சாத கொன்று போட்டேன். 17:30 மணிக்கணும். இங்க சொல்லுகிறார், தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவரிடத்துல தனிப்பட்ட அனுபவம், தேவோடு ஒரு தனிப்பட்ட இருந்தால்தான் கோலியாத்தை ஜெயிக்க முடியுது. சகோதர சகோதரிகளே, கோலியாத் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். இல்லையா? இந்த நாளிலே நாம் பிசாசை எதிர்கொள்ள வேண்டுமானால், பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால், நாம் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அணுகும் இருக்குமானால் தான் நாம் ஜெயிக்க முடியும். இல்லையா? சொல்றார் திருக்கதரிசி இப்ரான் சொல்லும் பொழுது, சவுலின் மத சம்பந்தமான உடையானது தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தவில்லை. சவுல் என்ன சொன்னா, சரி என்ன பண்ணீங்களா, அந்த சண்டை போடுறதுக்கான உடைகளை வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு என்ன பண்ண நீ போய் சண்டை போடுன்னு சொன்னா. ஆனா தாவீது என்ன செஞ்சுட்டானா சொல்றாரு, சவுலின் மத சம்பந்தமான உடை, இன்றைக்கு இருக்கிற மார்க்கங்கள், வழிபாடுகள், ஸ்தாபனங்கள், அதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா அந்த ஆடைக்கு அடையாளமா இருக்குதா, போர்க்கவசங்களுக்கு. இல்லையா? அந்த போர்க்கவசங்களை கொண்டு தாவீது கோலியாத்தை ஜெயித்தானா? இல்ல. அந்த போர்க்கவசங்கள் அவனுக்கு தேவைப்பட்டதா? இல்ல. இல்லையா? இன்றைக்கு ஸ்தாபனங்கள் கொண்டு, ஸ்தாபன உபதேசங்களை கொண்டு நாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. இல்லையா? நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. சொல்றார், சவுலின் மத சம்பந்தமான உடையானது தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தவில்லை. அதாவது தாவீதுக்கு அது பொருந்தல, அந்த டிரஸ் பொருந்தல. அது மிகவும் வலுவாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சபைகள் என்னவா இருக்குதுன்னா, ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற ஜனங்களை அவர்கள் சங்கிலிகளால் கட்டி போடுகிறார்கள். உபதேச சங்கிலினால அந்த மத சம்பந்தமான மார்க்கங்கள் இருக்கிற அந்த ஸ்தாபனங்கள், அங்க இருக்கிற ஜனங்களை ஸ்தாபனங்கள் என்ன செய்தான், உபதேசங்கள சங்கிலினால கட்டி போடுகிறது. ஜனங்களை அங்கே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். சபைக்கு மிஞ்சி எதையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இல்லையா? நீங்க நன்றாக கவனிக்கணும். செய்தி எப்படி போகுதுன்னு பாருங்க. ஐயா சொன்னாதான் நான் கேட்பேன். அது வேதத்துல இருந்தாலும் சரி, இல்லாகட்டாலும் சரி, எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க கேட்போம். இதுதான் ஸ்தாபன சங்கிலினாலே கட்டி போடுதல்.
சாப சங்கினாலே கட்டி போட்ட ஒரு நபர் என்ன செய்வான் என்றால், வேதாகமத்தை திறந்து நாம் சத்தியத்தை நாம் காண்பிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், தேவன் ஒழுவதால் என்று நாம் காண்பிப்போமானால் அவன் என்ன செய்வான் என்றால், இல்ல நாங்கள் எங்களுடைய பாஸ்டர்கிட்ட கேட்கிறோம், இவருடைய ஐயா கிட்ட கேட்கறதா சொல்லுவாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால் சகோதர சகோதரர்களே, இவர்கள் தான் சாபன சங்கிலியினால் கட்டி போடப்பட்டவர்கள். இல்லையா? ஆமா. ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் எந்தவித மத சம்பந்தமான மார்க்கங்களுக்கும் அவன் உடன்பட்டவன் அல்ல. அந்த உடையானது தீர்க்கதரிசி அதற்கு தான் ஒப்பிடுகிறார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா என்ன பண்ண முடியும்? கோலியாத்தை ஜெயிச்சிடலாம், சாத்தானை வீழ்த்திடலாம் என்று அவங்க நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ண முடியல? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு போய் வீழ்த்த முடியல. தாவீதுக்கு அது பொருந்தவும் இல்லை, அது மிகவும் வலுவாக இருந்தது. தாவீது அந்த ட்ரெஸ் போடவும் இல்லை. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, சபையை மிஞ்சி எதையுமே செய்விட மாட்டாங்க இந்த சாபன போதகர்கள். தங்களுடைய உபதேசங்களை மிஞ்சி சபையை விட்டு வெளியே போகும்படி அனுமதிக்க மாட்டார்கள். தங்க உபதேசத்தை தான் கேட்கணும், வேற யார் உபதேசத்தை கேட்கக்கூடாது. வெளியில போய் வேற மீட்டிங் கலந்து கொள்ளக்கூடாது என்று தான் அந்தந்த ஸ்தாபனங்களும் அவிதமாக அந்த ஜனங்களுக்கு போதிக்கப்படுது. இல்லையா? இங்க சொல்ற தீர்க்கதரிசி தாவீது மத சம்பந்தமான எந்த சபையோடும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. தாவீது என்ன பண்ணல? எந்த மத சம்பந்தமான யாரும் சரி, அங்க இருந்தவங்க அண்ணனோ அப்பாவோ அவன் கூட பிறந்தவர்களோ அப்பாவோ அல்லது சவுலோ யாருமே தாவீதுடைய அவங்களுடைய உபதேசத்தினால தாவீது கட்டப்படவில்லை. இல்லையா? மத சம்பந்தமான சவுல் சொன்னா நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா அதுதான் மத சம்பந்தமான ட்ரெஸ் போட்டா. தாவீது போடல. யார் சொல்வதையும் அவன் கேட்கவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தான். இல்லையா? ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, அவனுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இடத்துல காணப்பட்டது. அந்த அனுபவமே போதும் பிசாசை ஜெயிக்க. அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிக்க, அவனை சாகடிக்க, அவனை கொன்று போட இந்த ஒரு அனுபவம் அவனுக்கு போதுமானதா இருந்தது. அல்லேலூயா. சொல்றார் திருதி சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 17:37 வாசிப்போம். நன்றாக கவனிங்க. 17:37. பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், பாருங்க அவனுடைய அனுபவத்தின் சாட்சி. அவன் சொல்றான், இந்த சம்பவம் நான் எப்படி ஜெயிக்க போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்தாரு. அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் நான் கோலியாத்தை ஜெயிக்க போறேன் என்பதை அவருடைய அனுபவமானது இங்க பேசுகிறது. சகோதர சகோதரிகளே, வாசிங்க. இங்க அனுபவம் பேசுது. வாசிங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும், என்னை சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உடனே கூட இருப்பாராக என்றான். போ, கர்த்தரோடு கூட இருப்பாராக என்றான். இல்லையா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் சவுல் இடத்துல சொன்ன பொழுது சவுல் பிரமித்தான். ஓ, தாவீதை கொண்டு இவ்விதமான தேவன் காரியங்களை செய்திருக்கிறாரா? ஒரு விஷயம் சிங்கத்தை அவன் சாகடித்திருக்கிறான், ஒரு விஷயம் அவன் கரடியை சாகடித்திருக்கிறான் என்றால் கண்டிப்பா தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் சவுல் அவன் அடையாளம் கண்டு கொண்டான். இல்லையா? இந்த அனுபவத்தை அவன் சொன்ன பொழுது சவுல் பார்க்கிறான். சரி, நீ போ, கர்த்தரோடு கூட இருப்பாராக என்று சொல்லி அந்த யுத்தத்திற்கு அவனை அனுப்பினான். இல்லையா? சொல்றாரு, அவன் சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தவர் கரடியின் கைக்கு தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தின் கைக்கு தப்புவிப்பார். அப்படியானால் அனுபவம், அந்த தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்ததால அவன் சிங்கத்தை கொண்டு போட்டான். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தனால ஒரு விஷயம் அவன் கரடியை கொண்டு போட்டான். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, அவன் சொல்றான் 17:30 நான் இதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்.
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடையனாக நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்றான். அல்லையா பாருங்க, அது மட்டும் நான் சொல்லுகிறான் இந்த இடத்துல பட்டயம் ஈட்டி கேடகத்தோடு என்னிடம் வருகிறான். இல்லையா அவன் எப்படி வந்தான்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் வரான். யாருங்க? சவுல். இல்லையா நான் சொல்றான், நானும் சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அதற்கு தாவீது, வசனம் சொல்லுங்க. 45 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் நீ பெலிஸ்தராகிய கோலியாத்தே, நீ எப்படி என்னிடத்தில் யுத்தத்திற்கு வருகிறாய் அப்படின்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் ராணுவம் சொல்லுங்க வாசிங்க. ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். உன்னிடத்துல என்ன இருக்கு? பட்டயம் ஈட்டி கேடகளா இருக்குது. ஏகிட்ட அதெல்லாம் கிடையாது. ஏகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அது கர்த்தருடைய நாமம். இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமும் எப்படி இருக்குங்க? இல்லையா? ஆமா, அதுதான் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம் கேடகமாக இருக்கிறது. இல்லையா? அவன் உண்மையான கேடகத்தை வைத்திருந்தான். யாரு? கோலியாத் உண்மையான கேடகத்தை வைத்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை இவன் வைத்திருந்தான். இல்லையா? கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துருகமும் கேடகமும் என்று வசனம் சொல்லுகிறது. இல்லையா? சகோதர சகோதரர்களே, அவன் வைத்திருந்த கேடகமும் ஈட்டியும் அல்லேலூயா தாவீதை ஒன்றும் செய்ய முடியல. இவன் ஒரு கேடகம் வைத்திருந்தான், இவன் ஒரு காரியத்தை வைத்திருந்தான். அதுதான் கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எல்லாவற்றையுமே நொறுக்கி சாம்பலாம். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, நானோ சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி 47 வசனம் வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அவர் எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி, அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிரே கிட்ட வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை தன் அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, பாருங்க, தேவன் அவருடைய நாமம் அவனிடத்தில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய நாமத்தில் சென்றான். ஒரே ஒரு கல்லுதான். இல்லையா? ஒரே ஒரு கூழாங்கல் கல்லுதான். அங்கே அவன் ஒரே கல்லுல தான் அடிச்சான். அங்கே என்னாச்சுங்க? அவன் மரித்து போனான். அல்லேலூயா. சகோதர சகோதரர்களே, 51 வசனம் சொல்கிறது, ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலே உருவி அவனை கொன்று அதிலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். பெலிஸ்தர்களுக்கு பெலிஸ்து வீரன் அவன் தான் யாருங்க? கோலியாத். பெலிஸ்தன் வீரன் அவனுடைய தலைவன் செத்த உடனே எல்லாரும் ஓடி போனார்கள். சகோதர சகோதரிகள், அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொன்னால், சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு தேவனிடத்துல ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தது. அல்லேலூயா. அவன் ஒரு தனிப்பட்ட அனுபவம், அந்த தனிப்பட்ட அனுபவம் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவனிடத்துல இருந்ததுனால அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தான். நமக்கும் ஒரு தேவனோடு ஒரு தனிப்பட்ட இருக்குமானால் நாம் என்ன செய்வோங்க? நம்மளாலும்
எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, பாருங்க, நாமும் தேவனோட நாம் தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டா போதும். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சிடலாங்க? நம்ம ஜெயித்திடலாம். இந்த வேளையிலே தேவன கர்த்தர் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னுமாய் நம்ம அந்த கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.